Hello everyone, welcome back to C# tutorial. இன்னைக்கு நம்ம என்ன tutorial பத்தி பார்க்க போறோம்னா பாலிமார்ஃபிசம்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதோட ப்ரோக்ராமிங் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பாலிமார்ஃபிசம்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். பாலிமார்ஃபிசம்னா என்னன்னா ஒன் டு மெனி ஃபார்ம். ஓகே, ஸோ அதுதான் வந்து சிம்பிளாக பாலிமார்ஃபிசம் அப்படின்றது. இது வந்து நெட்லேருந்து எடுத்த இமேஜ் தான். ஸோ இது டைப்ஸ் ஆஃப் பாலிமார்ஃபிசம் ரெப்ரசென்ட் பண்ணுது. என்னென்ன டைப் இருக்குது பாலிமார்ஃபிசமில் பார்த்தா ஸ்டாட்டிக் பாலிமார்ஃபிசம் இருக்குது, இன்னொன்று டைனமிக் பாலிமார்ஃபிசம் இருக்குது. ஸ்டாட்டிக் பாலிமார்ஃபிசம்னா என்னென்னா நம்மளோட ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கான்செப்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்டாட்டிக் பாலிமார்ஃபிசம். டைனமிக் பாலிமார்ஃபிசம்னா ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் இருக்குல்ல, அதுதான் வந்து டைனமிக் பாலிமார்ஃபிசம். ஏன் இதை வந்து டைனமிக்னு சொல்கிறாங்க, ஏன் வந்து ஸ்டாட்டிக்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்டாட்டிக் பாலிமார்ஃபிசமை வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோட் பண்ணி எழுதும்போது பில்டு டைம்லேயே வந்து கம்பைலருக்கு இந்த ஃபங்க்ஷனோட ஓவர்லோட் இதுதான் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ தட் அதை வந்து ஸ்டாட்டிக் பாலிமார்ஃபிசம். ரன் டைம் டைனமிக்னா ரன் டைம். ஸோ ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து எந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணி எழுதியிருக்கோம் அப்படின்றதே வந்து தெரிய வரும். ஸோ அதனால தான் அது டைனமிக் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டாட்டிக் பாலிமார்ஃபிசம்ல இருந்து கொண்டு போகலாம். ஓகே, இப்போ விஷுவல் ஸ்டுடியோவில் நான் ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த கன்சோல் அப்ளிகேஷனை வச்சுட்டு நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஓவர்லோட் ஸ்டாட்டிக் பாலிமார்ஃபிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். என்னோட கிளாஸ் ப்ரோக்ராம்லேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மெத்தடை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அந்த மெத்தடுக்கு வந்து ஸ்டாட்டிக் வாய்ட் ஓவர்லோட் ஓகேங்களா? இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மெத்தட். இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிக்காக வந்து நான் கண்டென்ட் தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஓவர்லோட் மெத்தட். ஸோ இப்போ டிக் வாய்ட் ஓவர்லோட், இங்கே ஜஸ்ட்டு வந்து நான் வேறு ஒரு வேல்யூ வந்து நான் வாங்குகிறேன் இன்புட்டாக. ஓகே, ஸோ இங்கே வந்து செகண்ட் ஓவர்லோட் மெத்தட். மெத்தடில் எனக்கு வர்ற பேராமீட்டர் நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து 2 இம்ப்ளிமெண்டேஷன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே மெத்தட் நேம் தான், மெத்தட் நேமு சிக்னேச்சர் எல்லாமே ஒன்றா இருக்கா. ஸோ இந்த மெத்தட் ஓவர்லோட்னு இங்கேயும் இருக்குது, மெத்தட் ஓவர்லோட்னு இங்கேயும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் தான். ஸோ எப்போ உங்களுக்கு வந்து இந்த பேராமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் காட்டுறோமோ ஒரே நேமில், அப்போ வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோட் ஆகியிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இந்த நேமை வந்து எடுத்துட்டு நான் பில்டு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆகுனா பில்ட் எரர் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திங், இது ஃபஸ்ட்டு என்ன பில்ட் எரர் சொல்லுதுன்னா ஓவர்லோட் வித் த சேம் பேராமீட்டர் டைப் ஆல்ரெடி டிஃபைன் ஏ மெம்பர் கால்டு ஓவர்லோட். ஏற்கனவே ஓவர்லோட்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதோட பேராமீட்டர்ஸ் ஓகேங்களா எரர் படிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் வித் த சேம் பேராமீட்டர் டைப் இங்கேயும் எம்டியாக இருக்குது, ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கிற மெத்தட் எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ரெண்டாவது வந்து நேமை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, அது யூஸ் பண்ணனால டிஃபைன் பண்ணாமல் யூஸ் பண்ணதுனால அது ஒரு எரர் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம இந்த ரிட்டர்ன் டைப்பையும் மாற்றி விட்டுட்டு நம்ம பில் பண்ணால் கூட என்ன வரும்னா எரர் தான் வரும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவே தான் சொல்லும், டிஃபைன்ஸ் அண்ட் மெத்தட் கால் ஓவர்லோட் வித் சேம் பேராமீட்டர் டைப். பேராமீட்டர் ரெண்டு மெத்தடுக்கும் ஒரே தான் இருக்குது, ரிட்டர்ன் டைப் தான் வேறு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா உங்களோட ரிட்டர்ன் டைப் வந்து வேறு சிக்னேச்சர் வேறவா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பட் ஓவர்லோட் ஹேப்பன்ஸ் ஒன்லி வித் த டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் நேம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் நேம், இங்கே இன்டர்ன் போட்டிருந்தால் நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நமக்கு இப்போ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ தேவையில்லைனா நான் வாய்டுன்னே சொல்லி போட்டுப்பேன். இப்போ நான் பில் எடுத்தேன்னா எனக்கு வந்து என்னாங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும். ஓகே, இது ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மெத்தடோட நேம் ஒன்றா இருக்குது, பேராமீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கம்பைலரில் பில்டு டைமுக்கே தெரிஞ்சிட்ருக்கோம் ஓவர்லோடோட இன்னொரு ஓவர்லோடு மெத்தடு தான் இந்த மெத்தட் வித் ஒன் பேராமீட்டர் ஸ்ட்ரிங் நேம். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடுன்றது நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கால் பண்ணும் பொழுது ஓவர்லோடு பேராமீட்டர் இல்லாமல் நான் கால் பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கால் ஆகும், பேராமீட்டரோட கால் பண்ணியிருந்தேன்னா எனக்கு செகண்ட் ஓவர்லோடோட மெத்தட் வந்து கால் ஆகும். ஓகே, இங்கே வந்து நான் சும்மா வந்து குவி டுட்டோரியல்ஸ் கடைசியில் console.read கீ போட்டுப்போம். ஓகேங்களா?
எஃப்ஐக்கு பதிலாக 5 எழுத்திட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆஸ் யூஷுவல் மெயின் மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு ஓவர்லோட் மெத்தட் நமக்கு இங்கே கால் பண்ணியிருக்கோமா, அந்த மெத்தடுக்கு பேராமீட்டர் எதுவும் பாஸ் ஆகாததுனால நமக்கு இந்த மெத்தடு கால் ஆகியிருக்கும். இங்கே என்ன நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி எழுதியிருக்கோமோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி பிரிண்ட் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து ஓவர்லோட் மெத்தடில் பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பேராமீட்டருக்கு வந்து என்ன டேட்டா பாஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டாவோட இந்த மெத்தடுக்கு போயிட்டுருக்கும். ஏன்னா இது வந்து ஓவர்லோடட் மெத்தட் ஒரு பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கு. இங்கே போயிட்டு இந்த ஃபங்க்ஷனாலிட்டி முடிச்சுட்டு திரும்ப மெயின் மெத்தட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இது ஏன் ஸ்டாட்டிக் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து பில்டு டைம்லேயே, பில்டு டைமில் என்னென்னா நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி தட்டும்போது பில்டு சக்சீடட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருதா. ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஒரு பில்டு ட்ரிகர் பண்ணுறோம். அப்படி பில்டை நம்ம ட்ரிகர் பண்ணாமல் எஃப்ஐ கிளிக் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பில்டு ப்ரொசீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் ப்ரோக்ராம். ஸோ அந்த பில்டு டைம்லேயே வந்து இந்த மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கு. இந்த டிக்ளேர் பண்ணியிருக்கிற மெத்தடோட ஓவர்லோட் மெத்தட் தான் இன்னொரு மெத்தட் அப்படின்றது வந்து டிஃபைன் ஆயிரும். அதனால தான் வந்து இந்த ஸ்டாட்டிக் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டைனமிக் பாலிமார்ஃபிசம் பற்றி நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்க்கலாம். டில் தென் தேங்க்ஸ்.